நடுவர் அவர்களே, இன்றைய தினம் மனிதனுடைய நிம்மதியான வாழ்வை தீர்மானிப்பது விதியா மதியா? நிம்மதியான வாழ்வை தீர்மானிப்பது நிச்சயமாக மதியாகத்தான் இருக்க முடியும். என்றால் இங்கே எதியேன்னு உட்காந்துருக்காங்க பாருங்கள், எதிரணிகள் 3 பேர். ஐயா எவ்வளோ ஜோக் அடித்தாங்க, நகைச்சுவை, அங்கே சிரிக்கவே இல்லை. விதியே நாம் எப்படி பேச போகிறோம் அந்த தலைப்பில் அப்படின்னு அங்கே உட்காந்துருக்கிறாங்க. நான் அவங்கள பார்த்து கேட்குறேன், உங்களுக்கெல்லாம் உடம்புக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, உடம்பு சரியில்லைன்னா விதியேன்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்துருப்பீங்களா, இல்லை என்ன மாதிரி நல்ல டாக்டராக பார்த்து உடம்பை சௌகரியம் பண்ணிக்கின்னு நினைப்பீங்களா? இதில் என்ன கூத்துனீங்கன்னா, எப்போதும் ஏன் அணியில் பேசுகிற அந்த சங்கர் தம்பி இன்னைக்கு அணி மாறிட்டார். தமிழ்நாடு அரசியல் மாதிரி அடிக்கடி இங்கேயும் எங்கேயும் ஓடிட்டு இருக்காரு அவர். நான் சங்கர்கிட்ட கேட்டேன், என்னையா இன்னைக்கு அந்த பக்கம் போயிட்டி அப்படின்னா, எல்லாம் விதி சார் அப்படின்றாரு. எம்மா படித்து என்ன பிரயோஜனம்னு. நடுவர் அவர்களே, உங்களை நான் ஒரு கேள்வி கேட்குறேன், கேளுங்க. உங்களை மிகவும் கவர்ந்த இனமான உணர்வு உள்ள மூட நம்பிக்கை இல்லாத தமிழ் பற்றுள்ள அறிவுள்ள ஒரு தலைவன் யார்? இதுக்கு வேற ஏதாவது யாராவது யோசிக்கணுமா? இதெல்லாம் உலகம் முழுவதும் கேட்டாலும் ஒரே பதில் தான். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரை தவிர இந்த அடைமொழிகளுக்கு சொந்தக்காரர் யாரும் இல்லை. நடுவர் அவர்களே, அப்படிப்பட்ட டாக்டர் கலைஞர் முத்தமிழறிஞர் உரையாற்றிய இடம் இந்த இடம். பலமுறை உரையாற்றி இருக்கிறார். இந்த இடமே கலைஞர் அரங்கம், அண்ணா அறிவாலயம். இங்கே வந்து மூட நம்பிக்கையை வளர்க்குற மாதிரி மனுஷனுடைய நிம்மதிக்கு விதிதான் காரணம்னு பேச வந்திருக்கிறாங்க. உங்கள்கிட்ட நான் என்ன விண்ணப்பம் வைக்கிறேன்னா, அந்த நாற்காலியில் தலைவர் கலைஞர் உட்கார்ந்தா என்ன தீர்ப்பு கொடுப்பாரோ அந்த தீர்ப்பை நீங்க கொடுங்க. இப்படி ஒரு சிக்கலா எனக்கு? கொட்டு மழை காலம் உப்பு விற்க போனேன், காற்றடிக்கும் நேரம் மாவு விற்க போனேன், தப்பு கணக்கை போட்டு தவித்தேன் தங்கமே ஞான தங்கமே, பட்ட பிறகே புத்தி தெளிந்தேன் தங்கமே ஞான தங்கமே. இந்த கூட்டம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, காத்தடிக்கிற நேரத்தில் மாவு விற்க போகிற கூட்டம், கொட்டுற மழையில் உப்பு விற்க போகிற கூட்டம். விதியை வந்து காரணம் சொல்லிட்டு இங்கே உட்காந்துருக்குறாங்க. ஏயா, நல்ல அறிவு இருந்ததுன்னா, நல்ல சிந்தனை இருந்ததுன்னா, அந்த உப்பையும் மாவையும் ஒன்றா திரட்டி போண்டாவை உருட்டுனா மழை காலத்துலேயும் விற்கலாம், காத்தடிக்கும் போதும் விற்கலாம். அது அறிவு கூட இல்லை. கவிஞர் வைரமுத்து ரொம்ப அருமையாக சொல்கிறார். அதில் உப்பு விற்க போனது தனபால், மாவு விற்றது சங்கர். 2 பேர் பொருளையும் ஒன்றா உருட்டி போண்டாவை விற்றா வருஷம் பூரா விற்கலாம் ஐயா. விதியவே மதியால மாற்றலாம் ஐயா. வைரமுத்து மிக அற்புதமாக சொல்கிறார். பொன்மொழிகள் தான். விடியாத இரவென்று எதுவும் இல்லை, முடியாத துயரமென்று எதுவும் இல்லை, வடியாத வெள்ளமென்று எதுவும் இல்லை. ஆகா, எழுதியபடிதான் எல்லாம் நடக்கும் என்பது விதிவசம் விட்டுவிடு. இளமை உன் தோள்களில் இருக்கும் போதே எது நிசம் என்பதை எட்டிவிடுன்னு சொன்னாரையா. அங்க இருக்கியா மதியினுடைய வலிமை. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. இந்த கூட்டம்லாம் அறிவாளி கூட்டம். அங்க விதியேன்னு ஏமாளி கூட்டம்னு உட்காந்துருக்குது. பார்த்தா பரிதாபமா இருக்குது. நம்முடைய தலைவர் கலைஞருடைய வாழ்க்கையை எடுத்துங்களேன். 1976 நெருக்கடி நிலை பிரகடனம் செய்யப்பட்ட பிறகு 13 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை கட்டி காப்பாற்றினார் என்று சொன்னால் அவருடைய மதி நுட்பம் தான். எழுத்தாற்றல், பேச்சாற்றல். இன்னைக்கு பாருங்க, 75வது பவள விழா கொண்டாடுகிறார்கள். அவரை எதிர்த்தவர்கள், தூற்றியவர்கள் எல்லாம் அந்த மேடையிலே வந்து வாழ்த்துரை வழங்குகிறார்கள் என்று சொன்னால் கலைஞருடைய மதி நுட்பம் தானே அதற்கு காரணம். தந்தை பெரியார் எடுத்துக்கொள்ளுங்கள். தந்தை பெரியாருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். பெரியார்கிட்ட யாரும் எளிதில் வாதாடி வெல்ல முடியாது. ஒருத்தர் மூட நம்பிக்கையில் திளைத்தவர் வாதாடுகிறார். நாயக்கர்வால், எல்லாத்துக்கும் காரணம் விதி தான், அவன் தலையில் என்ன எழுதியிருக்கோ அப்படிதான் நடக்கும், அவனன்றி ஒரு அணு அசையாது. இவர் சொல்ற, இல்லையா மனுஷன் தீர்மானிக்கிறதையா, நாம் என்ன செய்கிறோம் அதாயா வாழ்க்கைன்னு பெரியார் வாதாடு. இல்லை, அவன் என்ன சொல்கிறானோ, அவன் என்ன எழுதியிருக்கானோ அப்படிதான் நடக்கும் அப்படின்னு அவன் வாதாடுறான். இது வந்து ஒரு கடை வாசலில் நடக்குது. ஒரு தட்டியை வந்து மூங்கி கம்பில் முட்டு கொடுத்து ஒரு கடை வாசலில் நடக்குது.
பெரியார் பார்த்தார், ஒரு மனசுல தோணுச்சு. உடனே அந்த மூங்கி கம்பு அப்படி தட்டி விட்டார் காலால. அதை தட்டி வந்து வாதாடினாரு பாருங்க. அவர் தலையில அடிச்சு பட்டார்னு ஆன்னு அலர்னா. என்ன நாயக்கர்வால் இப்படி பண்ணிட்டேன்? நான் எதுவும் பண்ணல, எல்லாம் விதிவசம்யா, இதெல்லாம் என்ன எழுதியிருக்கோ அப்படிதான் நடக்குது அப்படின்னு ஒரு போர்டு போட்டார் பாருங்க. இப்போ சொல்லுங்க, எல்லா செயல்களுக்கும் நாம் தான் காரணமே தவிர விதி அல்ல. இது வந்து ஒரு சமாதான வார்த்தை நடுவர் அவர்களே. அதாவது தோத்தம் இருக்கான் பாருங்க, கையால் ஆகாதவன், சோம்பேறி, காரியம் கை கூடல அப்படின்னா என்னப்பா பண்றது, விதி பாம்பா. ஆனா ஜெயிச்சுட்டான், வெற்றி அடிச்சுட்டா, என்னுடைய முயற்சி, அதுக்கு நான் தான் காரணம், என்னுடைய உழைப்பு தான் காரணம்பா. ஆகவே முயற்சி திருவினையாக்க முயற்சியின்மை இன்மை புகுத்தி, இப்படி நிறைய நம்ம உதாரணம் சொல்லலாம். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். ஆஹா, மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா. இது வந்து கண்ணதாசன் எழுதிய வரிகள். இது ஒரு மிகப்பெரிய கவிஞருடைய வாழ்க்கையே திருப்பி போட்டிருக்கிறது, விதியே மாற்றி இருக்கிறது. வாலியினுடைய வாழ்க்கையே புரட்டி போட்ட பாடல் இந்த பாடல். சான்ஸ் கேட்க வராரு. ரொம்ப அருமையான வரி. வாலிக்கு பிடிச்ச வரி எதுன்னா, ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடும், நாளை பொழுதை இறைவனு கழித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு, நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு, மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றிய பாட்டு அது. ஆமா நடுவர்களே, அவர் சினிமாவிலே பாட்டு எழுத வேண்டும், கவிஞராக வேண்டும் என்கின்ற ஆசையிலே சென்னைக்கு வருகிறார். அங்கு அங்கே தேடி அலைகிறார், யாருமே வாய்ப்பு தரவில்லை. அப்படி நொந்து போய் ரயில் நிலையத்திலே ரயிலை பிடிக்கிறார் ஊருக்கு போகிறதுக்கு. அந்த வேளையிலே கண்ணதாசருடைய இந்த பாடல் ஒலிக்கிறது. இந்த பாடலை கேட்ட பிறகு வாழ்க்கையில் நம்மாலும் சாதிக்க முடியும் என்று சொல்லி இறங்கி வந்து மிகப்பெரிய கவிஞராக காவிய கவிஞர் என்கின்ற பேரை எடுத்தவர் கவிஞர் வாலி அவர்கள். தமிழ்நாட்டில் எவ்வளவோ ஏழைகள், ஏன் உலகத்தில் எவ்வளவோ ஏழைகள் ஏழைகளாக பிறந்திருந்தாலும் கூட உச்சத்தை தொட்டிருக்கிறார்கள், சாதனையை நிகழ்த்தியிருக்கிறார்கள். நம்முடைய கவிப்பேரரசு வைரமுத்திலிருந்து கவியரசு கண்ணதாசன், வாலி, நம்முடைய கலைஞர், பேரறிஞர் அண்ணா அவர்கள், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், தந்தை பெரியார் அவர்கள், உலகளவில் எவ்வளவு பெரிய அறிஞர்கள் எல்லாம், ஷேக்ஸ்பியர் முதற்கொண்டு ஆபிரகாம் லிங்கன் எல்லோரும் ஏழை குடும்பத்திலே பிறந்திருந்தாலும் அது விதி என்று நம்பிக்கொண்டிராமல் வாழ்க்கையிலே சாதிக்க முடியும், முன்னுக்கு வர முடியும் என்று போராடி வெற்றி பெற்றார்கள். ஒரு தாமரையுடைய உயரம் எதை பொறுத்து இருக்கும் என்று சொன்னால் குளத்திலே இருக்கக்கூடிய நீரினுடைய மட்டத்தை பொறுத்து இருக்கும். அதே போல ஒரு மனிதனுடைய உயர்வு எதை பொறுத்து இருக்கும் என்று சொன்னால் அவனுடைய உள்ளத்தை பொறுத்து இருக்கும் என்று சொன்ன அப்துல் கலாமை மனதில் வைத்துக் கொண்டு நீங்களும் உங்களுடைய மதிநலத்தை பயன்படுத்தி, நீங்க ஐயா வந்து ஒரு பிசிக்ஸ் டீச்சர், ஒரு பிசிக்ஸ் டீச்சர் வந்து இன்னைக்கு உலகளாவிய அளவில் நடுவராக வந்திருக்காங்கன்னு சொன்னா இது உங்களுடைய விதியா உங்களுடைய மதியா நீங்களே முடிவு பண்ணீங்க. நல்ல தீர்ப்பை எங்கள் பக்கம் கொஞ்சம் வழங்கு என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.